இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் டவல் ட்ரையிங் பண்ணி பாருங்கள். முடி கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாதுங்க, சிக்கும் விழாது, முடியும் கொட்டாதுங்க. வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மோஸ்ட் ரெக்வஸ்டிங் வீடியோ தான் அன்றைக்கி. தம்ப்நெயில் பார்த்தே நல்லா தெரிஞ்சிட்ருக்கோம். ஹேர் ட்ரையிங் வீடியோ தான் வித் சன்லைட்டில். ஆனால் சன்லைட்லாம் வெளிச்சம்லாம் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி மப்பும் மந்தாரமாக இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி மொட்டை மாடிக்கு நான் இன்றைக்கி என்னோடய முடி ட்ரை பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொண்டை போட்டு வச்சுட்டேன். 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு டவல் வச்சு கட்டிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கட்டி வைக்காதீங்க. இப்போ நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு முடியை முன்னாடி போட்டு இந்த துணியாலே ஒரு 6லேருந்து ஒரு 8க்குள்ள ஒரு லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக தட்டுங்க, ஃபாஸ்ட்டாக தட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த உள்பக்கமாக இந்த துணியை விட்டு அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிற தண்ணிலாம், நம்ம முடியில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரத்தை உறிஞ்சிடுச்சு, ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ நான் வேறு டவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈரமாக இல்லாமல் இருந்தது, இன்னும் கொஞ்சம் உங்களோட ஈரத்தை உறிஞ்சோன்னா நீங்கள் அதே டவலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னொரு டவல் எடுத்துக்கிட்டேன். இந்த டவலால் ஃபஸ்ட்டு நம்ம மண்டையில் இருக்கிற ஈரத்தெல்லாம் இப்படி தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம தலைமுடியில் இருக்கிற ஈரம்லாம் சீக்கிரம் காஞ்சிடும். ஆனால் மண்டையில் இருக்கிற ஈரம் மட்டும் காயவே காயாது. அது நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மண்டையில் இருக்கிற ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கோங்க. பாட்டு வேற போயிட்டு இருக்கு கோயில்ல. சவுண்ட் கேட்குமா அம்மா வீடியோ? ஸோ இந்த டவலால் இந்த மாதிரி விட்டு இப்படி இப்படி ஒத்தி எடுங்க. ரொம்ப போட்டு இந்த டவலை வச்சு இப்படி 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 இப்படிலாம் தேய்க்காதீங்க, சிக்கு அதிகமாக விழுந்துடும். கொஞ்சம் பொறுமையாக நல்லா சாஃப்டாக ஜென்டலாக ஒத்தி ஒத்தி எடுங்க. முடி காய வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தாங்க. பார்த்து ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப டவலை போட்டு அர்ஜென்ட்டாக டைம் ஆகுதுன்ட்டு வேக வேகமாக போட்டு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாக சிக்கு விழுந்து செம்மையாக ஹேர்ஃபால் ஆகும். சில பேர் ட்ரையர் கூட போடுவாங்க. நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஒரு தடவை போட்டுக்கலாங்க, அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ட்ரையர் போட்டால் கூட முடி செம்மையாக கொட்டும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் அதே மாதிரி இங்கே உச்சி மண்டை இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கொஞ்சம் ஈரம் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா தொடச்சிக்கணும். நீங்கள் ஈரத்தை சரியாக துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஹேர்ஃபால் ஆகும். அதே மாதிரி ரொம்ப தலைமுடி ஈரமாக இருக்கும்போது அழுத்தி தொடச்சிங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் போர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வேரோட முடி வந்துடும். ஸோ அதனால் இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கிற மாதிரி எடுங்க. நான் இன்னைக்கு எதுவுமே ஹேர் பேக்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ணேன்னா அதை சூடு பண்ணி தான் தலையில் அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் கீழாநெல்லி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அது கூட நான் நல்லெண்ணெய் சூடு காட்டி தான் அப்ளை பண்ணிப்பேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழாநெல்லி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, வேறு எந்த பொருளாக கூட இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நல்லெண்ணெயை சூடு காட்டி அதில் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, நிறைய பொருளாக இருக்குது ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறது. எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் போட்டு சூடு பண்ணி தேய்ச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆயிலை சூடு பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், நல்ல ரிலாக்ஸாக இருக்கும், சளி கூட பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வரைக்குமே நல்லெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா சூடு பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் ஹேருக்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சூட்டுனால உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணும்போது உடல் சூட்டெல்லாம் தணிச்சிடும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள், அதை வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. நான் எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஷாம்பு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க, கஞ்சி தண்ணி இல்லைன்னா ரைஸ் வாட்டரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த 2 டிப்ஸும் உங்களோட ஹேர் வாஷில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். என்னோட தலைமுடி காயறதுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour மேலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இப்படியே ஒத்தி தான் எடுக்கணும். நம்மளுக்கு வெயில் கூட இல்லை, கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா முடியை காய வைக்காமல் அப்படியே தண்ணி சொட்ட ஈரத்தோடையே வந்து ஜடை போட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா போனிடெயில் மாதிரி போட்டு போயிடுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் வந்து உங்களுக்கு பயங்கர ஹெட்டேக்கு கொடுக்கும், தலையில் நீர் கோத்துட்டு பயங்கரமாக பின்மண்டெல்லாம் வலிக்கும். அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஹேர் ஃபாலில் தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈரத்தோட ஜடை போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டேக்கும் ஹெல்த்தியாக எடுத்துப்பாங்க, ஹேர் பேக்கும் போடுவாங்க, ஆனால் ஏன் எனக்கு முடி கொட்டுறது மட்டும் நிற்கலன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுற மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக முடியை காய வச்சு நல்லா வந்து முடி காஞ்சதுக்கப்புறம் 1 day கழித்து அடுத்த நாள் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால பாட்டு போயிட்டுருக்குது, நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஹேர் ட்ரையிங் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சரியாக வரல, நிறைய கிளிப்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது செகண்ட் டைம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு இந்த ஹேர் ட்ரையிங் வீடியோ வந்து கேட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். செவன்ட்டி 70% அளவுக்கு தன்னோட தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு, இன்னும் 30% தான் பேலன்ஸ் காயணும். நான் ஒரு 90% காஞ்ச உடனே சிக்கு எடுத்துருவேன். நீங்கள் சிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கையால் சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய பல் சீப்பு போட்டு சிக்கு எடுங்க. நான் இன்றைக்கி சீப்பு எடுத்துகிட்டு வரல, மாடியில் வந்திருக்கேன் இல்லையா, கீழே வச்சுட்டு வந்துட்டேன் சீப்பு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிருக்கல எந்த சிப்பால் நான் சிப்பு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடன் கோம்பு யூஸ் பண்ணுங்கள். சிக்கு வந்து எனக்கு மேக்ஸிமம் இல்லை, சிக்கு நம்ம வந்து முன்னாடியே சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி தானே ஹேர் வாஷ் பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ வந்து சிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு 20% காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிக்கு எடுப்பேனே.
நான் என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி சிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.